புதுச்சேரி லாஸ்பேட்டை குறிஞ்சி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ராஜன் பாபு. இவர் காமராஜர் வீதியில் செல்போன் கடை நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று இரவு 9 மணி அளவில் வழக்கம் போல கடையை மூடிவிட்டு சென்றுள்ளார். மறுநாள் காலை பக்கத்து கடையை திறக்க வந்த வியாபாரி ராஜன் பாபுவின் செல்போன் கடை உடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்து அவர் உடனடியாக தகவல் தெரிவித்ததை அடுத்து விரைந்து வந்த ராஜன் பாபு கடைக்குள் சென்று பார்த்தபோது 24 புதிய செல்போன்கள், 11 பழைய செல்போன்கள், பவர் பேங்க், ஏர்பேட்ஸ் மற்றும் 15,000 ரூபாய் ரொக்கப்பணம் உள்ளிட்டவை திருடு போயிருந்தது. இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். உதவி ஆய்வாளர் முருகன் மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் செல்போன் கடையின் பூட்டை உடைத்து திருடியது கன்னியாகுமரி மாவட்டம் தோப்பூர் பகுதியைச் சேர்ந்த விஜயகுமார் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை காவல்துறையினர் கைது செய்து காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து அவரிடம் நடத்திய விசாரணையில் அவர் திருடிய செல்போனில் சிலவற்றை விற்றுவிட்டதாகவும் 12 செல்போன்கள் விருதாச்சலம் ரயில் நிலையம் அருகே உள்ள புதரில் மறைத்து வைத்திருப்பதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து அந்த செல்போன்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மீண்டும் காலாப்பட்டு மத்திய சிறையில் விஜயகுமார் அடைக்கப்பட்டுள்ளார்.